Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ரால் பிரியாணி குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுத்தம் செய்த ரால் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ரால் நல்லா க்ளீன் பண்ண பிறகு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ராலில் நிறைய விட்டமின் எல்லாம் இருக்கிறனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க கூட இதையும் விரும்பி சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால எடை அதிகரிக்காது. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ரால்ல இந்த மசாலா பொருள் மற்றும் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போதான் மசாலா எல்லாம் ரால்ல நல்லா சேர்ந்துருக்கும். அடுத்து நம்ம பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி மிக்சியில் ஒரு அடியை அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். புதினா இலையும் மல்லி இலையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அரைமுடி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தனியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது தயிர் சேர்த்துக்குவோம். இது மீன் ஆனனால நான் தயிர் சேர்க்கல. அதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம தேங்காய் பால்ல செய்யறனால. நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்ச உடனேயும் கிராம்பு, ஏலக்காய், பட்டை இலை, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெந்த உடனேயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். அது வதங்கின உடனேயும் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம மசாலா வரைய வச்சிருக்க ரால் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம். அந்த மசாலால இருந்தே தண்ணியெல்லாம் இலகி வரும். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆன உடனே மூடி எடுத்துகிட்டு பார்க்கும்போது இப்போது ரால் நல்லா வெந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், தண்ணி எல்லாமே சேர்த்து மொத்தம் 4 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ 5 கப் மொத்தம் விட்டுருக்கேன். ரைஸ் கொஞ்சம் லைட்டாக வெந்து மேலே வரும்போது தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி மேலால்
தூவி விட்டுறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக்கர் வந்து ஒரு சவுண்டு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக எல்லாமே வெந்து வந்திருக்கு. அதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறால் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.